எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய அன்பான வணக்கம். திருப்பத்தூர்ல ஒரு நல்ல ஒரு திருமண விழாவிலே பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றோம். இலங்கையில நம்முடைய தமிழ் மக்களுடைய குரலாக, குறிப்பாக மத்திய இலங்கை பகுதியில நம்மோடு தொப்புள் கொடி உறவாக இருக்கக்கூடிய, கடந்த 200 ஆண்டுகள்ல இந்த பகுதியிலிருந்து இலங்கைக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு குரலாக இருக்கக்கூடிய சிலோன் ஒர்க்கர்ஸ் காங்கிரஸ் CWC அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய செந்தில் தொண்டமான் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார். அவங்க குடும்பத்துல இலங்கையில பாராளுமன்ற உறுப்பினராக இன்னைக்கு இருக்கிறாங்க. இதற்கு முன்பு ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய கேபினெட்ல மந்திரியாக இருந்த திரு ஜீவன் தொண்டமான் அவர்கள் இங்கு மாப்பிள்ளையாக அவருடைய திருமண விழா நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய சிவகங்கை சீமையில பொண்ணு எடுத்திருக்கிறாங்க. இதை நான் எதுக்கு சந்தோஷமா சொல்றேன்னாங்க, நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய தமிழ் சொந்தங்கள் 200 ஆண்டுகளா அங்க போய் தேயிலை தோட்டத்துல வேறு பகுதியில கடுமையாக வேலை செய்து இலங்கையினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கிய உறுப்பினராக இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த தொப்புள் கொடி உறவு இன்னும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியினுடைய CWC கட்சியினுடைய மிக முக்கிய தலைவராக இருக்கக்கூடியவர், MP-யா இருக்கக்கூடியவங்க, இதற்கு முன்பு மந்திரியாக இருந்தவங்க இன்னைக்கு சிவகங்கை சீமையில பொண்ணு எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய தொப்புள் கொடி உறவு இன்னும் வலிமையாக இருக்கிறது. அதற்கு மிகுந்த மகிழ்ச்சி. தலைவர் அவர்களும் கூட இருக்கிறாங்க என்னோடு. அந்த திருமண விழாவிலே பங்கேற்பதற்காக இங்க வந்திருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், பாரதிய ஜனதா கட்சிக்கும் CWC-க்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை அலுவலகத்துல இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் இலங்கைக்கு சென்று 200 ஆண்டுகள் ஆவதை குறிப்பதற்காக ஒரு தபால் தலை அஞ்சல் அட்டை வெளியிட்ட பொழுது அது மிக முக்கிய காரணமாக இருந்த அமர் பிரசாத் ரெட்டி அவங்க அன்னைக்கு பண்ணாங்க. அவர்களும் இருக்கிறாங்க. அதை பெற்றுக்கொள்ள வந்த CWC-னுடைய தலைவர் அன்னைக்கு இருந்தாங்க. நம்முடைய நட்டா ஐயா கையில கொடுத்தாங்க. அதனால் எங்களுடைய உறவு கட்சியின் அடிப்படையிலும் ஒரு பலமான உறவு. ஏன்னா இவங்க அங்கே இந்தியாவிற்காக பேசுறாங்க. இலங்கை கட்சியாக இருந்தும் இலங்கை முதலும் இந்தியா 2 அப்படிங்கிற அடிப்படையில பேசுறாங்க. வேற எந்த நாட்டுக்கும் அவங்க பேசுறது இல்லை. அதனால இந்த விழாவிற்கு இன்று அவங்க நண்பனாக, அதே நேரத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினராக வந்ததிலே மட்டற்ற மகிழ்ச்சி. சிவகங்கை வந்ததுல அதே போல நம்முடைய அண்ணன் ராமேஸ்வரம் அண்ணன் அவர்கள், உங்களுக்கு தெரியும், ரஜினி மன்றத்துல ஒரு மிகப்பெரிய தலைவராக இருந்து பாரதிய ஜனதா கட்சியில தன்னை இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய குடும்ப விழா இந்த பக்கம் பொண்ணுடைய சைடுல அண்ணனுடைய விழாவிலும் பங்கேற்றது எங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. நன்றிங்க. சொன்னதான் மக்களுக்கு தெரியும். இந்த மாதிரி பீகார்ல வந்து பணம் போட்டதெல்லாம் தமிழர்களோட பணம், ஜனநாயக தேர்தல் ஆணையம் வந்து முறையா பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. பீகாரை சார்ந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் அவர்கள் பெண்களை முன்னேற்றுவதற்காக, வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்காக ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாங்க. 10,000 ரூபாய் முதல் கட்டமா கொடுத்திருக்கிறாங்க. தேர்தலுக்கு பிறகு மறுபடியும் கொடுக்க போறாங்க. அதே போல இவங்க காங்கிரஸ் கட்சி என்ன சொன்னாங்க, நாங்க வரும்பொழுது 2 லட்சமா கொடுப்போம், 3 லட்சமா கொடுப்போம் இவங்களுக்கு தானே சொன்னாங்க. செல்வ பெருந்தகை அவங்களுடைய கட்சி சொல்லவே இல்லையா? அவங்க வாய் மூடிட்டு உட்கார்ந்தாங்களா? மக்கள் 2 பக்கம் கேட்டாங்க. சரி, காங்கிரஸ் கட்சி 2 லட்சம் 3 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. பாரதிய ஜனதா கட்சி JDU கூட்டணி ஆல்ரெடி 10,000 போட்டுட்டாங்க. இன்னும் 1,90,000 போடுவாங்க. இரண்டையும் பாற்று விட்டு மக்கள் முடிவெடுத்திருக்கிறாங்க. அதனால ஜனநாயகத்தை பொறுத்தவரை மக்களுக்கு சாய்ஸ், அவங்க செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட கடந்த 20 ஆண்டுகள்ல 25 ஆண்டுகள்ல 20 ஆண்டு முதலமைச்சராக இருந்த நிதிஷ்குமார் அவர்களை நம்பி மறுபடியும் ஆட்சி பொறுப்பை ஒப்படைச்சிருக்கிறாங்க. வரலாறு காணாத தோல்வி காங்கிரஸ். 5 சீட் ஜெயிச்சிருக்கிறாங்க. காங்கிரஸ் இது போல ஒரு தோல்வியை சந்தித்தது இல்லை. அதனால தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கும் அந்த தோல்வி 2026 கிடைக்க இருக்குது. அதனால அதனுடைய கட்சியினுடைய தலைவர் வயிற்றெரிச்சல்ல பேசுவதாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை வந்து தமிழக சட்டமன்ற தேர்தலோட எப்படி பொருத்தி பார்ப்பீங்க? ஆனா மோடி அவர்களுக்கான செல்வாக்கு, நல்ல அரசு வேண்டும் என்கின்ற செல்வாக்கு, குடும்ப ஆட்சி வேண்டாம், தேஜஸ்வி யாதவ் வேண்டாம் என்கின்ற மக்களுடைய நிலை தமிழ்நாட்டுல பாக்குறேன். குடும்ப ஆட்சி வேண்டாம், திமுக வேண்டாம். காங்கிரஸ் இருக்கக்கூடிய கூட்டணி தோற்கடிக்கப்பட வேண்டும் என்றால் அவர்களுடைய காங்கிரஸ் DMK கூட்டணி தோற்கடிக்கப்பட வேண்டும். மோடிஜி மீது, நல்லாட்சியின் மீது நம்பிக்கை. அது இன்னைக்கு நாம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட இருக்கிறோம். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு வரலாறு காணாத வெற்றி தமிழகத்துல 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி கிடைக்கிறது. இது அடிப்படையா இது சம்பந்தமா பிஜேபி பீகார்ல சட்டமன்ற பெரும்பான்மை பெற்றதுனால தமிழ்நாட்டை நீங்க அதிமுக நிர்பந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அதெல்லாம் பேசுவதற்கான காலமும் நேரமும் இல்லைங்கன்னா, மரியாதையான கூட்டணி,
நிதிஷ்குமார் அவர்கள் எங்களை விட நல்லா புரிஞ்சுக்கங்க 2020 கம்மியான எம்எல்ஏக்கள் பெற்றிருந்தாங்க. நிதிஷ்குமார் அவங்கள முதலமைச்சராக இருக்காங்க. 2025 எங்களை விட கம்மியா சட்டமன்ற உறுப்பினர்கள் நிதிஷ்குமார் அவங்க பெற்றிருக்கிறாங்க. மறுபடியும் முதலமைச்சராக இருக்கிறோம். காரணம் கூட்டணி தர்மம், கொடுத்த வாக்கு, கொடுத்த மரியாதை, ஒன்றாக இருக்கின்றோம். பீகார்ல நாட்டுக்கு காங்கிரஸ் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கூட்டணியில இருந்து அவங்கள விட கம்மியா வந்த ஒருத்தர் முதலமைச்சர் ஆக்கின வரலாறு காங்கிரஸ் இருக்காங்கன்னா கிடையாது. இப்ப காங்கிரஸ் என்ன ஜனநாயகம் பேசுறாங்க? கொடுத்த வாக்கும் கொடுத்த மரியாதையும் அப்படியே காக்கக்கூடிய ஒரு கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி. 2020 ஒருக்கா பண்ணி தான் நீங்க புழுக்குங்கலாம். 2025 இரண்டாவது முறையும் செய்திருக்கிறோம். 89 எம்எல்ஏ 85 எம்எல்ஏ நிதிஷ்குமார் அவர்கள். ஏன்னா அவர்கள் தலைமையில் எலெக்ஷன் போகணும். அதனால் நிச்சயமாக எல்லா கூட்டணியும் பாரதிய ஜனதா கட்சி அப்படித்தான் பார்க்க மாட்டாங்க. அண்ணா நீங்க 10